ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக வீட்லேயே ரொம்ப சுலபமாக அல்வா செஞ்சிடலாங்க. இந்த அல்வா செய்யறதுக்கு நெய்யோ எண்ணெயோ தேவைப்படாது. அரை மூடி தேங்காய் இருந்தால் போதுங்க. வாங்க இந்த அல்வா ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரை மூடி தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேங்க. இந்தமாரி நல்லா ஒயிட் கலராக துருவி வச்சுருக்கணும். கீழே அந்த ப்ரௌன் கலர்லாம் வராமல் இந்த அளவுக்கு துருவி வச்சுருக்கணுங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1 கிளாஸ் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்த பிறகு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கணும். இப்போ அரைச்ச தேங்காய் பாலை ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. தேங்காவை இதுமாரி ஒரு ஸ்பூனால் இல்லை கரண்டியால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. முதல் தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை மறுபடியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். இப்போ இது கூட 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ 2வது தேங்காய் பால் வேறு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். முதல் தேங்காய் பால் நம்ம தனியாக வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ 2வது பாலை வேறு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலும் 2வது எடுத்த தேங்காய் பாலுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். இப்போ நம்ம 2வதாக எடுத்த தேங்காய் பாலில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவு சேர்த்து கட்டி படாமல் நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டிப்படாமல் கலந்து விட்டுருக்கணும். அடுத்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம கோதுமை மாவு எடுத்த கப்பால் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கும். சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு தேங்காய் பாலில் கலந்து வச்ச கோதுமை மாவை இதனோட சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா திக்காக வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காக வரதை நம்ம பார்க்குறோம். கைவிடாமல் நல்லா கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்த பிறகு ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா அல்வா பதம் நமக்கு கிடைக்கும். இந்த அல்வா செய்கிறதுக்கு நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. சர்க்கரையை கேரமல் பண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறாங்க. அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில் 5 நிமிஷம் இதுமாரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கேரமல் கலருக்கு மாறி வந்துடுங்க. பாருங்கள், இந்த கலருக்கு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம அல்வாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு சூப்பரான கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். மீதியே இருக்கிற சர்க்கரை கேரமலே நம்ம இதனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் கைவிடாமல் இதுமாரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்வா இந்த பக்குவத்துக்கு கிடைக்குங்க. நல்லா கடாயில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வரணும். இப்போ இது கூட வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு நம்ம நெய்யோ எண்ணெயோ நம்ம எதுவுமே பயன்படுத்தலை. நம்ம சேர்த்துருந்த தேங்காய் பாலில் இருந்து பிரிஞ்சு வந்த எண்ணெயில் தான் நமக்கு இந்த அல்வாவே ரெடியாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம அல்வாவை ஒரு எண்ணெய் தடவின பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஆறின பிறகு பீஸ் போட்டு நம்ம கட் பண்ணியும் நம்ம சேவ் பண்ணலாங்க. சூப்பரான கோதுமாவும் தேங்காய் பால் வச்சு ஒரு சுவையான அல்வா நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.